சரசு, முத்து, சரசு, முத்து. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேனடி செல்லம்மா. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணையா, நான் கண்கள் மூட மாட்டேன் ஐயா சின்னையா, நான் கண்கள் மூட மாட்டேன் ஐயா சின்னையா. சரசு, ஐ லவ் யூ. லா 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 லா. ஐயா ராசா முத்து பாண்டி. டேய் பேராண்டி, சாவி வாங்கிட்டு வாடான்னு சொன்னா என்னடா பண்ணிட்டு இருக்க தனியா நின்னுக்கிட்டு? தனியா தனியாவா? இல்லையே, தனியா இல்லை. சரஸ், ஏன் சரஸ்? தனியா நான் இல்லை சரஸ். என்னடா நெட்டவள்ளி கிட்ட போய் சாவி வாங்கிட்டு வாடான்னு சொன்னா இவ்வளவு நேரம் காணுமே, நாங்களே கிளம்பி இங்க வந்துட்டோம்டா. தாத்தா, நெட்டுவெளி அக்காவை ரொம்ப நேரமா தேடுறேன், எங்கன்னே தெரியல தாத்தா. அச்சச்சோ பால்காரே, என்ன தேடுவீங்களா? உங்க கண்ணு முன்னாடி தானே நின்னுகிட்டு இருக்கேன். டேய் என்னடா பேராண்டி, உனக்கு என்னாச்சுடா? என்னடா பேய் அரைஞ்ச மாதிரி இருக்க? ஐயா ராசா, என் தங்கமே முத்துப்பாண்டி, ஐயா கண்ட நேரத்துல வெளியே தடவை போவாதான்னு சொன்னேன். என் பேச்ச கேட்டியாயா? ஐயா வாயா, தாய்கிட்ட போய் மந்திரிச்சு ஒரு கயிறு போட்டுக்கிட்டு வருவோம், எல்லாம் சரியா போயிடுமையா? கிழவி, கம்ப்யூட்டர் காலத்தில் போய் கயிறு போடுறேன்னு பேசிக்கிட்டு இதெல்லாம் ஒரு பேச்சா கிழவி? ஐயோ வாயிலடி வாயிலடி, அப்படி பேசக்கூடாதுயா. ஐயா சாமி, என் தங்கம் இல்ல, அப்படி பேசாதிரி. வாயில அடிச்சு கூடி தப்புடி சாமி, பேசக்கூடாதுரி. ஐயா ஒரு கயிறு போட்டுக்கூடாது, சரியா போயிடும்டி. அதைத்தான் நான் சொன்னேன். கம்ப்யூட்டர் காலமா இருந்தாலும் வெளியே திரும்ப போறல, ஏதாவது தொட்டு இருக்க முடியும். கேள்வி சொன்னா கேளுடி. எலி பஞ்சவரணா, சும்மா இருடி பஞ்சி. புள்ள என்னமோ கன்ஃபியூஷன்ல இருக்கிறான், என்ன ஏதுன்னு கன்ஃபியூஷன் கேட்டு நம்ம கிளியர் பண்றதை விட்டுட்டு சும்மா போட்டுக்கிட்டு அவனை டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிற. பேசாம இருடி. ஓஹோ பால்காரே, ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிறீங்களா? சரி சரி பாவம். சரி சரி, சாவியை நான் பஞ்சுக்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்களாம் வீட்டுக்கு போய் கன்ஃபியூஷனை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. டே ரத்தனா, வாய மூடுறா. டே ஐயா சாமி, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்குல்ல, டயர்டா இருப்படா. நீங்களாம் வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுங்கடா. உங்க சாவி தான் மருமகள்கிட்ட தானடா கொடுத்துருக்கேன்னு சொன்னீங்க, நீங்க எதுக்கடா அங்க வந்தீங்க? மருமகளையும் காணோம், வீடு பூட்டு இருந்து எவ்வளவு நேரம் காத்து கிடக்குற, இன்னும் அவளை காணோம். ஆளு இல்லாட்டி இப்படித்தான் ஊர் சுத்த போறா போல இருக்காவ. ஏன் நெட்டவள்ளி, எங்கடியா மருமவ? நான் தான் நெட்டவள்ளி. எத்தே ஓ மருமவ எங்க போச்சுன்னு எனக்கு எப்படிதான் தெரியும்? நானே பஞ்சவரணம் கிழவிக்கு சாவி கொடுத்த திருப்பி கொடுக்காம விட்டுட்டேன். காத்துக்குட்டி கூட கோச்சிக்கிறார்த்த, எம்பிட்டு நேரமா நம்ம வீட்டுக்கு வெளியில உட்காந்து கிடக்குற மாட்டு. உங்க கூட்டு சாவியை நீ உன் மருமகிட்ட கொடுத்தீங்கன்னா உன் மருமகளை தானே கேட்கணும். மருமவ எங்கன்னு என்கிட்ட கேட்டா நான் என்னத்த பண்ணுவேன்? இங்க பாரு நெட்டவள்ளி, வர வழியில பார்த்துட்டேன். ரேவதி வீடும் பூட்டி இருக்கு, சுகன் சோகினி வீடும் பூட்டி இருக்கு. அப்படின்னா என்ன, எல்லாரும் கூட்டணி சேர்ந்து எங்கேயோ ஊர் மேய போயிருக்கிறீங்கன்னு அர்த்தம். எங்கடி போனீங்க? நல்ல அர்த்தம். நீ பேசுறத கொஞ்சம் நிறுத்தம். என்னடி என்ன? இங்க பாரு, என் மருமவ எங்கன்னு உனக்கு தெரியும். இங்க பாரு, வெளியில வந்து எம்பிட்டு நேரமா நிக்கிறேன் தெரியுமா? பாத்ரூம் வருதுடி, அடக்கிக்கிட்டு நிக்கிறேன். ஒழுங்கா சொல்லுடி, ஒழுங்கு மரியாதையா சொல்லுடி, எங்கடி போனா என் மருமவ? அல்ல மேலு, இதுக்கு தான் எதிர்த்த வீட்டுக்காரங்கள்ட்ட சாவி கொடுத்துட்டு போனா கூட வந்த நேரத்துக்கு வாங்கி வீட்டை கதவு திறந்து நேரம் வீட்டுக்குள்ளார போய் வேலையை பார்த்துருக்கலாம். மருமகள்கிட்ட சாவி கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்பா வச்சு பாரு. இவன் நெட்ட வழிபாட்டுக்கு அது எங்கேயோ போயிட்டு வருது. மருமகளை இன்னும் வீட்டுல வரவே இல்லை, ஆளே காணும். நம்ம வந்து எம்பிட்டு நேரம் தான் வெளியில நிக்கிறது. ஏ சாமி பாடி தங்கம், நம்ம வீட்டுக்கு போகலாம். நான் சாவியை வாங்கிக்கிட்டேன். அண்ணே, ஐயா சாமி அண்ணே, அலமேலு நேரம் ஆச்சு, நாங்க வீட்டுக்கு போறோம். புள்ள வேற திகில் அடைஞ்ச மாதிரி இருக்கான். நான் போய் கொதிமூறு வச்சு கொடுக்குறேன், போயிட்டு வரேன். டே ஐயா சாமி, நான் கிளம்புறேன்டா. ஓ மருமகளும் போய் பாருங்க, வீட்டுல தான் இருக்கும் பாருங்க. நான் கிளம்புறேன். சரிடா சரிடா. மட்டும் கனவு தான் போ. அத்தை, ஏன் இங்க நிக்கிறீங்க? அம்மாடி, சாவி எடுத்துக்கிட்டு எங்கம்மா போன? எவ்வளவு நேரமா வாசல்லே நிக்கிறது? என்னம்மா போமா? ஏய் தினுசா, ஆள் வீட்டில் இல்லைன்னா வீட்டில் ஒழுங்கா இருந்து பத்திரமா வீட்டை பார்த்துக்க மாட்டியடி. நீ பட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு எங்கடி போயிட்டு வர? இரு வீட்டுக்கு வா, உட நான் பேசிக்கிறேன். நான் எங்கேயும் போகலங்க, இங்கே தாங்க இருந்தேன். நம்ம நெட்டவழியோட தாங்க நான் பேசிக்கிட்டு இருந்தேன்.
ஐயோ நம்மள கொத்துறாளே. ஆமா ஆமா, ஐயோ நான் கூட மறந்து போயிட்டேன். இப்போ இத்த நாங்க பேசிக்கிட்டு தான் இருந்தோம். என்னங்கடி என்ன நாடகம் ஆடுறீங்களா? நாடகம்? உங்க நாடகம் எத்தனை நாளைக்கு நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்டி. இப்ப நான் வீட்டுக்கு போறேன்டி. எனக்கு அவசரமா கக்கூசுக்கு போகணும்டி. என் வைத்தறிச்சல கிளப்பாதீங்க. உங்க நடிப்பையும் நாடகத்தையும் அரங்கேத்தாம நான் விட மாட்டேன்டி. ஏய் நம்ம பாட்டுக்கு பாட்டு பாட போனோம்னு சொல்லிடாதடி, மாட்டிக்கோண்டி. அப்படிலாம் முடியாதுன்னு நினைக்கிறேன். பாப்போம். ஓ மாமிய ஊரே வித்து விடுவா. இதை கண்டுபிடிக்காம இருந்துருவாங்கறியா நீனு? போ, நடக்கிறத நடக்கட்டும், நீ வீட்டுக்கு போ. நெட்டவள்ளி உண்மை தாண்டி. குசு விட்டாலே என் மாமியை கண்டுபிடிச்சிருவாடி. இதை கண்டுபிடிக்காம இருப்பாளா என்ன நடக்க போதோ தெரியல. இருந்தாலும் மூடி மறைச்சிடணும்டி. என்ன குசு விட்டாளா? இந்த வரே குசு விட்டா ஓ மாமிய மட்டும் இல்ல, உலகத்துல இருக்க எல்லாருமே கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா நாரும் விளக்கம் கொடுக்கறாளா? விளக்கம்